ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐஓசிஎல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. மொத்தமாக வந்து 200 வேகன்சியோட வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் ஐடிஐ முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 16th பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா நம்ம சதர்ன் ரீஜனில் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து இருக்க போகுது. ஸோ சதர்ன் ரீஜன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு தமிழ்நாடு இருக்கும், புதுச்சேரி இருக்கும், கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த ரீஜனுக்குள்ளார தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. மேக்ஸிமம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா வந்து தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு வந்து பார்த்தோன்னா வேகன்சி வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்போ நீங்கள் ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் வந்து பாருங்கள் என்னென்ன ட்ரேட் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிட்டரு, எலக்ட்ரிஷியனு, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, மெஷினிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 வேகன்சி இருக்குது. ஸோ அதில் வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, புதுச்சேரியில் தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் வந்து இருக்க போகுது. அடுத்து வந்து பாருங்கள் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்குமே வந்து பாருங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கிராஜுவேட் கேட்டகரிக்குமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராஜுவேட்டுக்குமே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தோன்னா 200 வேகன்சி வந்து இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா 1 இயர் உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங்காக தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ 1 இயர் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் வச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஐஓசியில் வரக்கூடிய அப்கமிங் ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் இடஒதுக்கீடு அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சம் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 1 இயர் வந்து இந்த ட்ரைனிங்கை நீங்கள் முடிச்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஐஓசியில் வரக்கூடிய ஜாப்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதை வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதில் ஸ்டைஃபன் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கு வந்து பார்த்தோன்னா 1 இயருக்கு வந்து ஸ்டைஃபனுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ட்ரேட் அப்ரண்டிஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் 10th இல்லைனா நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் ஐடியில் வந்து பாருங்கள் ஃபிட்டர் ட்ரேடுக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கு வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக் மெக்கானிக் ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், இப்போ நீங்கள் மெக்கானிக்கலுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். அதே மாதிரி வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோவில். இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கும் அதே மாதிரி தான் டிப்ளமோவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவிலில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்க்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கிராஜுவேட் லெவல் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிபிஏ, பிஏ, பிகாம், பிஎஸ்சி நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிஇ முடிச்சவங்க, அதுக்கு ஈக்குவலண்டாக முடிச்சவங்க, எம்பிஏ, இந்த மாதிரி எம்சிஏ, சிஏ, ஐசிடபிள்யூஏ, எல்எல்பி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்க வேணாம். ஸோ ஹையர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி பிஇ முடிச்சவங்க, எம்பிஏ முடிச்சவங்களாம் அப்ளை பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 24 வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாருங்கள் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதே நீங்கள் வந்து ஓபிசியில் வரீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ பேஸ்ட் ஆன் மெரிட் லிஸ்ட்னே கொடுத்துருக்காங்க பற்றில, அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் தான் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. மற்றபடி உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களோட மார்க் வச்சு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதே மாதிரி இன்டர்வியூமே வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமோ உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேட் அப்ரண்டிஸ் ஐடிஐ ட்ரேடில் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் அதில் வந்து டிப்ளமோ, கிராஜுவேட் லெவலில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு செகண்ட் லிங்க்கு. இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 16th பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அது மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் இன்டிமேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ரேஷர் இமெயில் ஐடிக்கு தான் நாங்கள் வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.